உங்களால் ஒருபோதும் இருக்க முடியாத ஒருவரை காதலிப்பதன் வழி. நம்மளால் ஒருபோதும் இருக்க முடியாத ஒருவரை அல்லது அவள் இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க நம்ம கூட இல்ல, அவங்களோட நம்ம வாழ்க்கை இல்ல, அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க, இப்ப நாங்க பிரிஞ்சுட்டோம். இப்படி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரணத்தினால நடந்து, நம்ம மனச போட்டு இன்னும் அழுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த வலியோட தான் இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள்ல பலர் இந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கடந்து வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கை என்னதான் நமக்கு மாற்றத்த கொடுத்து நம்மள ஓட வச்சாலும், மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல இன்னும் அவங்க நம்ம கூட இல்லைங்கிற வலி மனசுல ஆழமா தான் இருக்கு. சில நேரத்துல நம்ம உயிர போட்டு அணு அணுவா கொன்னுகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். காதல்னு வந்தாலே அதுல சிக்கல் ஏற்படாம இருக்காது. அதுல ஏற்படுற விஷயம் நமக்கு மாறுபட்ட உணர்ச்சிய தூண்ட ஆரம்பிச்சுரும். நம்ம நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது, இந்த உலகமே நம்ம வசமா இருக்க மாரி இருக்கும். அது அப்படியே அவங்க நம்ம கூட இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது, இந்த உலகத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைக்க தோணும். ஏன் செத்துடலாம் போல கூட தோணும். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் எப்படி வாழ்க்கைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி தான் காதலும். இன்பமும் துன்பமும் கலந்தது தான். சில நேரத்துல நம்ம வாழ்க்கைய நல்ல விதமா வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதும் காதல் தான். சில நேரத்துல நம்ம வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம சுக்குநூறு ஆக்குவதும் காதல் தான். காதல் நமக்குள்ள வரும்போது, நமக்குள் நிறைய நிறைவேறாத ஆசைகள் கற்பனைகளாக வந்துரும். அத நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒரு நிமிஷத்துல நம்ம நேசிக்கிறவங்க கூட நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த காதலோட தாக்கம். காதல் எல்லோருக்கும் ஒரு ஹாப்பி ஸ்டார்ட்டிங் அண்டு ஹாப்பி எண்டிங்க கொடுக்கறதில்ல. சிலருக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்ட்ரகிளா இருக்கும், எண்டிங் ஹாப்பியா இருக்கும். சிலருக்கு ஸ்டார்ட்டிங் ஹாப்பியா இருக்கும், எண்டிங் படுபயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட சுழற்சியா இந்த காதல் சூழ்நிலை காரணமா காதலிடம் காட்டிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மனுஷ வாழ்க்கையில நடக்கும்போது ஒருவருக்கொருவர் மிகவும் நேசிக்கும் இருவர் கூட இங்கு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறது. சில நேரத்துல மத்தவங்க அதை உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். சில நேரத்துல நம்மளே அதுக்கு வழிவகுக்கிறோம்னு சொல்லலாம். காதலிக்கும் போது அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கறனால அவங்கள நம்ம காதலிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க கூட பழகும்போது, ஒரு லாங் டிராவல் பண்ணும்போது, சில விஷயங்கள் நமக்குள்ள ஏத்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும்போது கூட, நமக்குள்ள பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தவங்களோட பழக்கவழக்கங்கள், அவங்களோட சிந்தனைகள், செயல்கள், அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் மாறுபட்டு தான் இருக்கும். நம்மள மாரி அவங்களும் இருக்க மாட்டாங்க. அவங்கள மாரி நம்மளும் இருக்க மாட்டோம். அத ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜோடியாக இருக்க இருவரும் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த விரும்பாம தான் அவங்க கூட இருப்பாங்க. ஆனா அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்கள நேசிக்கிறத விட ஒரு படிக்கு மேல அவங்க இருவரும் ஒருவரை ஒருவர் ஏத்துக்கிறாங்க. முழுமையா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்தா 2 பேருமே கலந்து பேசி சரி பண்ணிக்கிறாங்க. இருவரும் சமாதானம் பண்ணிக்கிறாங்க. யாராவது ஒருவர் நம்ம விரும்பாத விஷயத்த எதுவாக இருந்தாலும் அத சரின்னு முழு மனசோட ஏத்துக்கிட்டு, அவங்களோட ஆப்போசிட்ல இருக்கவங்களோட குறைங்கள பெரிதளவுல எடுத்துக்காம, அவங்க இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால இருவருக்குமே விட்டு குடுத்து போற அளவுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமா லாங் டைமும் போகும். இதுல ஒரு சிலர் இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு குடுத்து போகவே மாட்டாங்க. நான் செய்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நெனைப்பாங்க. இன்னும் சிலர் இங்க ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது தான் ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கணும். நம்ம சொல்றது தான் ஆப்போசிட்ல இருக்கவங்க செய்யணும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இப்படி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மென்டாலிட்டி உள்ளவங்களும் இங்க இருக்க தான் செய்றாங்க. காதல்ல இப்படி பல விஷயங்கள் பல காரணங்களால இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காதல் எப்போதும் காதலிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் மட்டும் கொடுக்குதுன்னு சொல்றத விட, காதல் செய்ற நம்ம, நம்மளால் காதலிக்கப்படுறவங்களுக்கு சந்தோஷம் மட்டும் கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லலாம். சில நேரங்கள்ல அவங்கள காயப்படுத்தவும் கூட செய்றோம். அது நமக்கு தெரிஞ்சு நடக்கலாம், தெரியாம நடக்கலாம். சில நேரத்துல நம்ம சொன்ன சின்ன பொய்யினால் கூட அவங்களுக்கு காயங்கள் ஏற்படலாம். காயங்கள் ஏற்படும்போது அவங்க மனசுல ஏற்படுற வலி ஒரு சுமையா அவங்க மனசுல தங்கிடும். சிலர் அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இன்னும் சிலர் அதிலிருந்து வெளியே வர முடியாம, விட்டு கொடுக்கவும் முடியாம, விட்டு போகவும் முடியாம, நிம்மதியற்ற அந்த உறவுக்குள்ளே இன்னமும் பயணித்துக் கொண்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க விட்டுட்டு போனா தான் அவங்க இல்லைங்கிற வலி இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலர் கூடவே இருந்தாலும் சில விஷயங்கள் மூலம் அவங்கள காதலிக்கிறவங்களுக்கு காயங்களை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. எப்ப அவங்க அவங்க செய்கிற தவறுகளை சரி செய்து கொள்ளாத வரை இங்கே எதுவும் மாறப் போறது இல்லை. தவறுகளை மன்னிப்பதும் மறப்பதும் வேணா உறவுகளை உயிர் பிழைக்க வைக்கும். ஆனால் மனங்களை காயப்படுத்தாமல் இருக்குமான்னு கேட்டா
அந்த மனங்களை ஆள்ற நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாதீங்க, நீங்களும் காயப்படாதீங்க. உறவுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களை உயிராக நினைக்கிற ஒரு உயிரை பிழைக்க வைங்க. இந்த டாப்பிக்கில் சில ரெஃபரன்ஸ் வச்சு சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிச்சதை எடுத்துக்கங்க, பிடிக்காத விட்டுருங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல விருப்பப்பட்டா நினச்சா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.